ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் பார்க்கலாமா? ஸ்வீட்டாலே நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன? எப்பயுமே கேசரி, பாயாசம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொமேனி சேமியா, சர்க்கரை, நெய், ஸ்வீட்லெஸ் பால்கோவா, முந்திரி, பாதாம். நம்ம பேன் சூடானதும் நம்ம அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இதை நம்ம பண்ணும்போது ஸ்லோலே தான் இருக்கும். இப்போ ரொமேனி சேமியாவை போட்டு இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது கொஞ்சம் ப்ரௌனாக இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம அதை எடுத்துடலாம். அப்போ தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அப்புறம் அதே நெய்யில் நம்ம வச்சுருக்க அந்த முந்திரி, பாதாம் அது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பை நம்ம இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணணும். 2 glasses ஆஃப் வாட்டரை நம்ம பாயில் பண்ணிவிட்டு அது கூட நம்ம 1 cup ஆஃப் சுகர் ஆட் பண்ணி இது ரொம்ப அந்த கம்பி பதம்லாம் வர வேணாம். சக்கரை நல்லா கரைஞ்சாலே அது வரைக்குமே போதும். சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சக்கரை கரைஞ்சோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பு, நம்ம பால்கோவா இருக்குல்ல, அதை இந்த சக்கரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும் கட்டி இல்லாமல். அப்போ தான் அந்த லேயர் பண்ணும்போது அந்த மினி சேமியா கூட இது மர்ஜ் ஆகும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கட்டிலாம் இல்லாமல் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லேயர் பண்ணலாம். லேயர் எப்படி பண்ணணுன்றத உங்களுக்கு சொல்கிறேன். அது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த ரொமேனி சேமியாவை அது ஃபஸ்ட் லேயராக நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் நம்ம அந்த சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதுக்கு மேலே மலைச்சாரல் மாதிரி ஊற்றணும். தேர்ட் ஸ்டெப் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்மளோட நட்ஸு, உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பம்கின் சீட்ஸு, ஆல்மண்ட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த நட்ஸை தேர்ட் லேயராக நம்ம அது மேலே அழகாக ப்ளேஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த லேயரையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes சிம்மில் வச்சிடலாம். 5 minutesக்கு அப்புறமா எடுத்து நம்ம இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது அப்படியே முழுசாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது அந்த சக்கரை தண்ணிலாம் நல்லா அந்த சேமியா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போது நம்ம ரொமேனி சேமியா ரெடி டு சர்வ். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது ரம்ஜான் கூட வருது. ஸோ நம்ம அதுக்கு கூட இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.